ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஷோஸில் நம்ம ராஜி பார்த்தா வேலை இருக்கே, புது பையன் அவளை ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்ததுல லவ்னு வந்துருச்சு. எப்படி வந்திருக்கு? லவ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த லவ் பேப்பரை மேலேயே வச்சுட்டு அத்தை கூப்பிட்றாங்கன்னு வெளியே போயிடுச்சு. கதிர் அந்த நேரம் பார்த்து உள்ளே வர அவர் எடுத்து பார்த்துட்டாரு. எதையோ கீழே தட்டி விட்டார். எடுத்து பார்த்தா ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை அப்படியே சுருட்டி உள்ளே வச்சுட்டு அவர் கிளம்புனதை பார்க்கணுமே. இன்னும் யார் ரெண்டு பேத்துக்குள்ளேயே லவ் ஓடுது. லவ்ங்கிற டிராக்டர் வேகமாக ஓடிட்டு இருக்கு. தம்பி சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ ரொமான்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில அடக்கி வைக்கணும், ஆட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாங்க நம்ம ராஜியும் நம்ம மீனாவும். உடனே பார்க்கணுமே, யார் முதல்ல என் புருஷன் அடக்கிறேன்டின்னு சொல்லிட்டு யாரு கோமதியமாக கொந்தளிச்சிருச்சு. போயிட்டு பாண்டியன் மேட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டின்னு இப்படி பண்ணுற, அந்த மயில் எடுத்துகிட்டு வரட்டும்னு சொன்னேன்னே மயில கீழே நீங்கள் கொன்றுவேன் அப்படின்ட்டாங்க. அடப்பாவி மக்கா, என்னடா இவ்வளோ கோவம் வந்துருச்சு இவளுக்கு, வீட்டுக்கு வரணும்னா வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதான்ப்பா காமிக்கிறீங்க நீங்கள் உங்களோட அதிகாரத்தை, வாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம கோமதி அம்மா கத்துல நம்ம பாண்டியன் மூஞ்சி போன பார்க்கணுமே. ஐயோ, பேரஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே காஞ்சனா பேய காட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி எவ்வளோ பேயரைஞ்ச மாதிரி மூஞ்சி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சரிடின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு. நம்ம தங்க மயில் சாப்பாடு எடுத்துகிட்டு போ, மயில் சொன்னால் கேட்க மாட்டேன், நான் தான் உன் மாமியார்னு சொல்லிட்டு செம்மையை வரட்டுங்க. குமார் மிரட்டாதப்பா, சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மீனை சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அழுதுகிட்டே போனேன் நம்ம தங்க மயில். அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா வீட்டுக்கு வர நீங்கள் அதெல்லாம் கண்டிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுது. இது சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் 1000 சொல்லு, 1000 பேர் சொல்லட்டும், நீ வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாண்டியனை மிரட்டி விட்டாங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாமியார் மருமக சண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்